சத்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா, தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு பதிப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் விரியம் மரம் என்ன விஷயம், மற்றபடி அங்கே ஒரு அகத்திக்கீரை வித்துட்டு இருக்காங்களே அது என்ன சொல்கிறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட. ஜீவசமாதியிலும் நேரடியாக கேட்டீங்க, ஹைலைட்ஸ் மூலமாக இது மூலமாகவும் கேட்டிருந்தீங்க நீங்கள். அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அங்கே போகிறீங்கன்னா அதனுடைய பெனிஃபிட், அந்த இடத்துல கணக்கம்பட்டி ஜீவ சமாதிக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சு வெளியே வரும்போது பரிபூர்ண அருளோட, ஐயனோட அருளோட வரணும். அதுதான் ரொம்ப எனக்கு முக்கியமான ஒரு விஷயம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள. என்னோட ஆசையெல்லாம் நீங்கள் அனைவரும் நலமுடன் வளமுடன் சகலமும் பெற்று வாழணும். ஐயன் அருளால், நம் சர்க்குருவின் அருளால் நீங்கள் அனைவரும் நலமோடு வாழணும். உங்கள் அனைவருக்கும், என்னிடம் சொல்ற அத்தனை மக்களுக்கும், நம்ம வீடியோவை பார்க்குற அத்தனை மக்களுக்கும், உலக மக்கள் அனைவருமே சர்க்குருவே உங்கள் அருளால் எல்லாம் நல்லா நடக்கணும், நல்லா இருக்கணும். அவர்களுடைய கர்மா இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறந்து விட்டால் கர்மா நிச்சயமாக போன ஜென்மத்தினுடைய கர்மா வரும் என்பதில் நானெல்லாம் பரிபூர்ணமாக நம்புகிறேன். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம், சரிங்களா? அந்த கர்மாவை அருமையாக எடுக்கும் ஒரு அற்புதமான ஒரு இடம்தான் கணக்கன்பட்டி ஜீவ சமாதி. ஏன் சார் என்ன விஷயம்? மத்தனங்கள் எல்லாமே இருந்தது, எல்லா சித்தர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இன்று இனியும் ஒரு 25-30 வருடங்களுக்கு அற்புதமாக காட்சி தரும், அற்புதமாக அருள் தரும் ஒரே இடம் கணக்கன்பட்டி ஜீவ சமாதி. சர்க்குரு பகவான் ஐயன் பழனிசாமி ஐயாவுடைய நம்ம மூட்டை சித்தர் என்று வழங்கும் மகாஸ்ரீ சர்க்குருவனுடைய கருணை தான் அங்க ஒழித்துக் கொண்டிருக்கும், பிரகாசித்துக் கொண்டிருக்கும். நீங்கள் எல்லாரும் அங்க காலடி வைக்கும் போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இது என்னுடைய உத்தரவாதம். நிறைய பேர் அசிங்கமா சொல்றீங்க, தயவு செஞ்சு சொல்றேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. யாருமே அங்க காசு பணம் பண்ணல, எந்த உண்டிகளை வைக்கல, யாரையும் கொடுங்கன்னு சொல்லி கேட்கல, யாரையும் வற்புறுத்தல. அவர்களுக்கு ஏதாவது செய்யணும், வரவங்களுக்கு 10 பேருக்கு சாப்பாடு போடணும், அந்த உணவுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பண்றாங்களே தவிர மற்றபடி யாரையும் கட்டாயப்படுத்தியோ டொனேட் எழுதி வாங்குறது இல்லை. எனக்கு நான் போறேன், என்னால இங்க 10 பேருக்கு பண்ண முடியல, 10 பேருக்கு அங்க சாப்பிடட்டும். என்னை நாடி அங்க இருக்க ஐயா என்னால வர முடியல, என்னால ஜீவசமாதி போக முடியாது, நீங்க அங்க உங்களை சுத்தி இருக்கிற உதவி தேவைப்படுவோருக்கு உதவி செய்யுங்க. அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். அது சேலையா செய்யறேன், போர்வையா செய்யறேன், அதாவது வேஸ்ட் துண்டுவாக செய்யறேன்னு சொல்லக்கூடாது, செய்கிறோம். மக்களுடைய உதவியோடு செஞ்சுட்டு தான் இருக்கோம். அப்படி ஒரு நல்ல விஷயங்களை தயவு செஞ்சு செய்யணும். அடுத்தவங்கள் சக மனிதனுக்கு பசிக்கும் போது உணவு கூடுன்னு சொன்னது நம்ம அப்பா தான். அவனுக்கு அழுக்கு வெட்டி அழுக்கா இருக்கான்னு அவனுக்கு ஏதாவது குடுறான், அந்த அழுக்கு மூட்டையை தூக்கி சுமந்ததனுடைய காரணம் நம் கர்மாவை நீக்கத்தான். அப்படி ஒரு அருமையான இடத்துலதான் உள்ள நீங்க நுழைஞ்ச உடனே பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி உள்ள ஜீவ சமாதிக்குள்ள போனோன்னே விரிய மரம். அந்த விரிய மரம் ஐயன் அமர்ந்த இடம், அங்கதான் உட்கார்ந்துருப்பாரு சேர. இதை கட்டில போட்டு நிறைய பேர் வீடியோவும் பார்த்திருப்பீங்க, கூட இருந்தவங்களுக்கு தெரியும், போனவங்களுக்கு பழைய ஆட்களுக்கு தெரியும். அந்த கிணறு பக்கத்துலதான் கட்டில போட்டு உட்கார்ந்துட்டு வர்றவங்களை எல்லாம் பால்கார சாலை அருமையாக வேலை வாங்கி அவர்களுடைய கர்மாவை புடுங்கி எடுத்த இடம் தான் அந்த விரியன் மரம். இன்றும் விரியன் மரத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு பல முறை உணர்த்திருக்கிறார். நிறைய பேர் உணர்ந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஜீவ சமாதியிலிருந்து அவர் நடந்து வரும் இடம் விரியன் மரம் டு ஜீவ சமாதி, விரியன் மரம் டு ஜீவ சமாதி, இப்படியே தான் அவர் போயிட்டு இருக்காரு. நிறைய பேர் பார்த்துருக்காங்க, உணர்ந்திருக்காங்க. ஆனால் வெளியே சொன்னா நீங்க எல்லாம் அப்படியே இது பண்ணுவீங்க, ஆஹா அப்படியா அப்படியான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தன்னுள் வைத்து ஒழித்துக் கொள்கிறார்கள். தேவையே இல்லை. ஐயனை பற்றி தெரிகிறதா என்னோட சொல்லுங்க, நம்மோட என்னுடைய நம்பர் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், சொல்லுங்க தைரியமா. என்னால ஐயனால எனக்கு இது ஏற்பட்டது, ஐயனால என்னுடைய கர்மா தீர்ந்தது, ஐயனால் என் நோய் தீர்ந்தது, ஐயனால என் கடன் பிரச்சனை தீர்ந்தது, என் வீட்டில் இருந்த அத்தனை பிரச்சனையும் தீர்ந்து சந்தோஷமா இருக்கேன் சொல்லுங்க என்கிட்ட. அந்த விரியன் மரம் ஒவ்வொரு வரும்போதும் கூட்டமா வர்றாங்க, அவ்வளவு கூட்டம் இப்ப வந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம், எனக்கு மன மகிழ்ச்சி. அந்த இடங்கள் வந்து மக்கள் வந்து அந்த விரியன் மரத்துல வரிசையா நின்று, அதை நீங்க பாருங்க, நான் வீடியோல போடுவேன். ரொம்ப அற்புதமான ஒரு இடம் தான் விரியன் மரம். விரியன் மரத்தை சுற்றும் போது தயவு செஞ்சு பேசாதீங்க. 2 இடத்துல பேசவே கூடாது, 2 இடம் தயவு செஞ்சு பேசக்கூடாது. விரியன் மரம் ஜீவ சமாதி. ஜீவ சமாதிக்குள்ள நுழைஞ்ச காஜா 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 மீன் மார்க்கெட் மாதிரி சத்தம் போடுறீங்க. கருணை கூர்ந்து சித்தர்கள் இருக்கும் இடங்களுக்கு போகும்போது அமைதியாக நமக்கு என்ன வேணுமோ அதை வேண்டுங்கள். விரியன் மரம் ஆகட்டும், ஐயனுடைய அந்த குடிலாகட்டும், நீங்க வந்து ஜீவ சமாதிக்குள்ள வரும்போது கருணை கூர்ந்து அமைதியாக இருங்க.
ரொம்ப அற்புதமான ஒரு இடம், வள்ளல் நிறைந்த இடம், உங்களுக்கு தேவையான கடல் அங்க இருக்கு, அள்ளிட்டு போறக்கூடிய இடம். அமைதியாக இருந்து அந்த விரியன் மரத்துல வேண்டுங்க. விரிய மரம் மிக அற்புதமான ஒரு விருட்சகம். அதோட சேர்ந்து வேப்ப மரமும் இருக்கு. மாரியம்மா 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 ஐயா சொல்லிட்டே இருப்பாரு, நல்லா புரிஞ்சு பாருங்க. மாரியம்மா மாரியம்மா, எப்பயும் மாரியம்மா, அந்த மாரியம்மாவும் அங்க இருக்கு. நீங்க ஆன்மீக ரீதியாக மாரியமாக எடுத்துட்டாலும் சரி, நீங்கள் மெடிக்கல் ரீதியா, அதாவது ஒரு மருத்துவ ரீதியாக ஐயா அந்த மரத்தை சுத்தினாலும் சரி, இரண்டும் உங்களுக்கு நன்மையை தரும். சர்க்குருவே சரணம். வாழ்க வளமுடன். நேர்மையாக இந்த விரிய மரத்துக்கு ஜீவசமாதிக்கு உள்ள போற வழியிலே இடையிலே விரிய மரம் இருக்கு. அதுல உள்ள வந்து நீங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நீங்க உக்காந்தீங்கன்னா மனம் வந்து எண்ணமற்ற நிலையில வந்து இருக்கணும். இருந்தாதே சர்க்குரு இங்க உண்மையா இருக்காங்கிறது நம்மளால உணர முடியும். அவர் இருக்கிற காலத்துல இங்க கட்டில் போட்டு அவருக்கு வர்றவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவருக்கு சொல்லுவாங்க. அதைய வாங்கி லைஃப்ல அப்ளை பண்ணும்போது சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்கு. அதையும் நம்ம வந்து உணரணும்னா இங்க உட்காந்து தேவையில்லாத விஷயங்கள் பேசுனா கண்டிப்பா நடக்காது. அப்ப என்ன செய்யணும், நம்ம மனசை எம்டி அவங்க வச்சு உட்காந்தோம்னா கண்டிப்பா அது நடக்கும். நீங்க நாங்க சொல்லி உணர்றதை விட நீங்க ஒரு நாள் சொல்லி இங்க உட்காந்து அதை உள்ள இன்னருக்குள்ள கொண்டு போய் அதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உணர முடியும். ஒவ்வொரு ஆளுக்கும் உணர்த்திட்டுதே இருக்காரு. நாங்க அண்ணாவோட அண்ணியோட மாசம் வந்துருவோம். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் இங்க உணர்ந்திருக்கோம். அப்ப நம்மளுக்கு மட்டும் அந்த பாக்கியம் கிடைக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும், நீங்களும் உணரணும்னா மனம் எண்ணமற்ற நிலையில தேவையில்லாத விஷயங்கள் பேசாம இங்க உட்காந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் உணர முடியும். ஏன்னா சர்க்குரு அவ்வளவு விஷயங்கள் இந்த இடத்துல உட்காந்து உணர்த்தினவர். அதை நம்மளும் உணர்ந்துக்குருவோம். எல்லாமே இதை ஒத்துழைப்பு செஞ்சு தூய்மையா வச்சுக்கிட்டு இதுல நீங்க அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா அது நடக்கும். எல்லாரு சங்கல்பமும் நடக்கும். ஐயன் அங்கிருந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் அதை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜீவ சமாதிக்கு முன்னாடி, அந்த கேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அகத்திக்கீரை கொடுத்துட்டு இருப்பாங்க. உள்ளேயும் அகத்திக்கீரை வாழைப்பழம் இருக்கும். இந்த அகத்திக்கீரையினுடைய தன்மை மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம், மெடிக்கல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு விஷயம். இது அந்த அகத்திய கீரையை வாங்கி கொண்டு போய் பசுகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. பசுக்களுக்கு தாருங்கள் அகத்திக்கீரையை வாங்கி. அகத்திக்கீரை என்பது உங்களுடைய அகம் உள்ள இருக்கிற மெடிக்கல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, உங்க கர்மாக்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் அகத்திக்கீரை. அந்த முன்னாடி இருக்கும் அந்த அகத்திக்கீரை வாங்கிக்கோங்க. மறக்காம போறவங்க அந்த நம்மளுடைய இது ஜீவசமாதிக்கு முன்னாடி கோசாலை இருக்கிறது, அங்க கொண்டு போய் பசுகளுக்கு கொடுங்க. உங்க பிள்ளைகள் கையில் மூலமா கொடுத்து அதை கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த அகத்திக்கீரை பசுக்களுக்கு தருவதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் 7 ஜென்மத்துக்குரிய பாவங்கள் அகலும். ஒரு பசுவுக்கு பசியாற்றும் போது அது மிகப்பெரிய புண்ணியம். ஐயன் அந்த கோசாலைக்கெல்லாம் அந்த இருக்கிற இடங்கள்ல அதிகமாக ஆளுகிட்ட வேலை வாங்கியிருக்காரு. காரணம் என்ன, நம்மளுடைய கர்மா வேகமாக தீரணும். 2 விஷயம் அவர் பண்ணாரு. வேலை வாங்கினாரு, கர்மாவை எடுக்க தன்னுடைய உடலை வலித்து வேலை வாங்கினாரு. 2வது நம்ம மேல் இருக்கிற பசி தீரணும், பசிப்பிணி தீரணும். உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமையான நோய் பசிப்பிணி. அதை நிவர்த்தி செய்யணும்னு நினைச்ச ஒரு மகா பிரம்மம், பரபிரம்மம் நம்ம அப்பா சர்க்குரு. அவர்களுடைய அந்த அற்புதமான கணக்கன்பட்டிக்கு தான் வாங்கன்னு சொல்லி உங்களை இருகரம் கூப்பி வேண்டுகிறேன். கணக்கன்பட்டிக்குள்ள நுழைஞ்சு அந்த ஜீவ சமாதிக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி வெறியன் மரம், அதை அழகா வணங்கி மனசார உட்கார்ந்து நீங்க வேண்டுதலை வச்சுட்டு அங்கிருந்து அப்படியே ஜீவ சமாதி, அதுக்கு போறதுக்கு முன்னாடி அகத்திக்கீரை அதை வாங்கி கொண்டு போய் இதுல கொடுத்துட்டு கோசாலையில பசுமாடுகளுக்கு கொடுத்துட்டு அப்படியே உள்ள போங்களேன். உள்ள போய் அமைதியாக அப்படியே சுத்தி வேண்டி அங்க ஐயன்கிட்ட அந்த தீபாரம் எடுத்துக்கிட்டு அந்த விபூதியை வாங்கிட்டு வந்து நல்லா மனசார வகுறார சாப்பிட்டுட்டு மனதையும் வகுரையும் திருப்தி படுத்திட்டு அப்படியே வாங்க. ஆபீஸ்ல மோகன்சாமி இருப்பாங்க, அவங்க எப்பயுமே இப்பெல்லாம் முந்தியெல்லாம் ஒரு டயத்தெல்லாம் கொடுப்பாங்க, இப்ப கூட்டம் கூடிட்டா விபூதியும் சந்தனத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிக அற்புதமான விஷயம். அந்த விபூதி சந்தனம் எவ்வளவு பெரிய மருத்துவ குணம் வாய்ந்தது என்பதை பயன்படுத்தியவர்களுக்கு தெரியும். நிறைய பேர் அதை நம்ம வீடியோவிலையும் சொல்லியிருக்காங்க. இனியும் இதை நம்ம வீடியோ பார்க்கிறவங்க இந்த மருத்துவ குணம் வாய்ந்த விபூதி சந்தனத்தை வாங்கி உங்களுக்கு நல்ல விஷயமா இருந்தா என்னோட பகிர்ந்துக்குங்க. நிச்சயமாக உங்களுடைய பதிவுகளை நான் பதிவிடுவேன், மக்களுக்கு போய் சேரட்டும், நம் சகோதர சகோதரிகள் வழிபடட்டும். அந்த ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்கும்போது அதை பயன்படுத்துவது நாம் மாத்திரம் வச்சுக்கூடாது, 4 பேருக்கு சொல்லணும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இன்னொரு கர்வமான விஷயம்,
இந்த உலகத்துல எனக்கு கிடைச்ச தங்கச்சிமார்கள் மாதிரி யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. இத்தனை சகோதரிகள் யாருக்குமே இல்லை, எந்த ஆண்மகனுக்கும் கிடையாது. அப்பா 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 என்ற ஸ்தானம் எனக்கு, அண்ணன் என்ற ஸ்தானம் எனக்கு, மகன் என்ற ஸ்தானம் எனக்கு, தாத்தா என்ற ஸ்தானம் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த சர்க்குருவுக்கு கோடான கோடி நன்றிகள். என் உயிர் உள்ளவரை நான் சேவை செய்து கொண்டே இருப்பேன். ஐயனுடைய அருளும் ஐயனுடைய அந்த பெருமையும் உங்களை வந்து சேர வேண்டும். உங்கள் இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையும் கருமா நீங்கி சந்தோஷம் பெற்று எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா வாழணும். அதுதான் இந்த பாலகிருஷ்ணன் செல்வியினுடைய ஆசை. என் மனைவி இதே தான் சொல்லிட்டே இருக்காங்க. எங்க 2 பேரின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஐயனுடைய அருள் கிடைக்கணும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன். தேனி பாலா செல்வி, வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.